அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6, 7, 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வி அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைதராபாத். தற்போது ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் அப்படி திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய அருங்காட்சியகம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 15, 1949 தான் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. பன்னாட்டு கனி தமிழ் மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கான நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. பன்னாட்டு கனி தமிழ் மாநாடு 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி 8, 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது. இது வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் தான் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறது. நெக்ஸ்ட் மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்லை விலை. இப்போ மக்களை தேடி சேவை ஆய்வகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நாகர்கோவில் தொல்லை விலையில தான் வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையில தான் வந்து மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன், தமிழக நல்வாழ்வு துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து 63 வகைகளான பரிசோதனைகளை வந்து மேற்கொள்றதுக்காக தான் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நாகர்கோவில்ல. நெக்ஸ்ட், ONTCயில் வந்து முதல் முறையில் இணைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் பயண சீட்டினை வந்து எந்த ஒரு செயலிலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மெட்ரோ ரயில் சேவையை வந்து ONTCயில் வந்து இணைத்திருக்காங்க. இந்த ONTCக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இதில் தான் இணைந்துள்ள முதல் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ சேவையில் தான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், பொது சிவில் சட்டம் பற்றிய கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 44. போர்ச்சுகீசியர்கள் காலத்திலிருந்து பொது சிவில் சட்டம் நடைமுறையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவா. இப்போ உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்ட மசோதா வந்து நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த பொது சிவிலுக்கான சட்டக்கான விதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி 44. ஏற்கனவே வந்து கோவாவில் தான் வந்து பொது சிவில் சட்டம் வந்து அமல்ல இருந்து வருகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய எரிசக்தி வாரம் 2024ஆம் ஆண்டிற்கான நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பானாஜி. இப்போ இந்திய எரிசக்தி வாரம் 2024ஆம் ஆண்டிற்கான நடைபெற இருக்கிறது இந்திய எனர்ஜி வீக். இது வந்து பிப்ரவரி 6 இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. எங்கன்னா கோவாவில் பானாஜியில் தான் வந்து நடைபெற இருக்கிறது. இது வந்து எரிசக்தி வாரத்தின் 2வது பதிப்பு வந்து நடைபெற உள்ள இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், இந்திய அரசு மற்றும் இந்திய பெட்ரோலிய தொழில் கூட்டமைப்பு ஆகியவை வந்து இணைந்து நடத்துகிறது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய எரிசக்தி வாரம் 2024ஆம் ஆண்டிற்கான நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பானாஜி. தற்போது இந்திய எரிசக்தி வாரம் வந்து 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும் வந்து கோவாவில் உள்ள பானாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எரிசக்தி வாரம் வந்து 2வது பதிப்பாக வந்து நடைபெற உள்ளது. இது மூலமா பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், இந்திய அரசு மற்றும் இந்திய பெட்ரோலிய தொழில் கூட்டமைப்பு வந்து ஆகியவை சேர்ந்து இணைந்து நடத்த இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனில்குமார் லாஹோட்டி. தற்போது ட்ராய் அமைப்போட புதிய தலைவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்பு துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக தான் வந்து அனில்குமார் லாஹோட்டி நியமனம் செஞ்சிருக்காங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997ல. நெக்ஸ்ட், 66வது கிராமி விருது வழங்கும் விழா நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லாஸ் ஏஞ்சல். இப்போ 66வது கிராமி விருது பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் வந்து நடைபெற்றது. இது வந்து இந்தியாவின் சக்தி இசைக்குழுவிற்கு வந்து வீரிய கிராமி விருதானது தான் இந்த கிராமி ஆல்பம் பிரிவில் தான் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. கிராமி விருது பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் வழங்கப்படும்
உயரிய விருதாகும் சொல்லியிருக்காங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமி விருது. இந்த சக்தி இசைக்குழுவில் வந்து சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ், விநாயக் ராம், கணேஷ், ராஜகோபாலன், உஸ்தாத் ஜாகிர் உசேன் இவங்கெல்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையால் கடற்படை குடிமக்களின் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2024ஆம் ஆண்டு. இப்போ 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையானது கடற்படை குடிமக்களின் ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டை வந்து இந்திய ராணுவம் தொழில்நுட்பத்தினை வந்து உறிஞ்சும் ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு வந்து எந்த ஆண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான தான் வந்து சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டுகள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், சதா தன்சிக் எனும் முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியானது எவ்விரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா, சவுதி அரேபியா. இப்போ இந்திய சவுதி அரேபியாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியானது வந்து ராஜஸ்தான்ல வந்து நடைபெற்றது. ராஜஸ்தான்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாஜானில் தான் நடைபெற்றது. விண்வெளியில் அதிக நேரம் பயணித்து உலக சாதனை படைத்துள்ள விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒலேக் கொனென்கோ. ஒலேக் கொனென்கோ பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டின் விண்வெளி வீரரான இவர் வந்து விண்வெளியில் வந்து அதிக நேரம் பயணித்து உலக சாதனை படைத்திருக்காரு. ஸோ இவர் வந்து எத்தனை நாட்கள் வந்து பயணம் செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 878 நாட்கள் 12 மணி நேரம் பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ ஜெனடி படல்கா வந்து 878 நாட்கள் 11 மணி நேரம் 29 நிமிடம் பயணம் செய்து வந்து சாதனை படைத்திருக்காங்க. 4வது முறையாக சிறந்த பாடகியான கிராமி விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டெல்லார் விப்ட். ஸ்டெல்லார் விப்ட் பார்த்தீங்கன்னா 4வது முறையாக கிராமி விருது வென்ற பாடகி என்ற பெருமை வந்து பெற்றிருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்கா பாடகியான இவர் வந்து மிட் நைட் என்ற ஆல்பத்திற்காக சிறந்த பாடகியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பாதுகாப்பான இணைய தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 6. பெண் பிற உறுப்பு சிதைவுக்கான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை சர்வதேச தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 6. பிப்ரவரி 6 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பெண் பிற உறுப்பு சிதைவுக்கான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை வந்து சர்வதேச தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ எந்த டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6. நெக்ஸ்ட், கத்தாரில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் திரவ இயற்கை வாயு எத்தனை ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2048. ஸோ இது வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருந்து பெறப்படும் திரவ இயற்கை வாயு வந்து இறக்குமதி வந்து 2048ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கத்தார் இடையே தான் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டு கையொப்பம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய ராணுவத்தின் துணை தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உபேந்திரா திவேலி. இப்போ உபேந்திரா திவேலி பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் துணை தலைவராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போது தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிஹார். இப்போ புதிய இணையதளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையமானது குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து ஜிகார் என்ற இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சைல்டு ரைட்ஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வணிக பெண்மணி விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பினா மோடி. இப்போ பினா மோடி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வணிக பெண்மணி விருது வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியா மற்றும் மியான்மர் நாடுகள் டேஸ் கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1643 கிலோமீட்டர். இந்தியாவும் மியான்மருக்கு இடையே பார்த்தீங்கன்னா எல்லையில் வந்து வேலி அமைக்க போகிறதா வந்து மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய மியான்மர் இரு நாடுகளுக்கு இடையே வந்து தங்களுக்கிடையே வந்து 1643 கிலோமீட்டர் நீளம் வந்து எல்லை வந்து பகிர்ந்து கொள்ளிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லைகள் வந்து ரோந்து பணிக்காக வந்து பாதைகள் அமைக்கிறதுக்காக முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து வேலி அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்,
ஒருங்கிணைந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையமானது எங்கு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவா. இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் நிறுவனம் ஒருங்கிணைந்து தான் வந்து இந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையத்தை வந்து கோவாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த மையம் பார்த்தீங்கன்னா மோசமான வானிலை சமயங்களில் வந்து கடல் பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் முக்கியமாக அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வந்து நடைமுறைகள் குறித்து இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. ONGCக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1956 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சைக்ளோன் சிறப்பு பயிற்சி எவ்விரு நாடுகளுக்கிடையே நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா, எகிப்து. தற்போது சைக்ளோன் சிறப்பு படை பயிற்சி வந்து எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தின் அனசாசில்ஸில் தான் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கிடையே வந்து நடைபெற இருக்கிறது. முக்கியமாக எங்கே நடைபெறுதுன்னா எகிப்து அனசாசில்ஸ் தான் நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 1000வது வெற்றி பெற்ற இரண்டாவது கிரிக்கெட் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா. 1000வது வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இரண்டாவது அணி என்ற பெருமையை வந்து ஆஸ்திரேலியா பெற்றிருக்கு. இதே வந்து 1000வது வெற்றியில் பெற்றுள்ள முதல் அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைதராபாத். பன்னாட்டு கனி தமிழ் மாநாடு 2024 ஆண்டிற்கான நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்லாவிலை. இது எங்க இருக்குன்னா நாகர்கோவில்ல. ONTCயில் முதலில் இணைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 44. நெக்ஸ்ட், போர்ச்சுகீசியர்கள் காலத்திலிருந்து பொது சிவில் சட்டம் நடைமுறையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவா. இந்திய எரிசக்தி வாரம் 2024 ஆண்டிற்கான நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பானாஜி. பானாஜி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா. தற்போது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனில்குமார் லாவோட்டி. 66வது கிராமி விருது வழங்கும் விழா நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லாஸ் ஏஞ்சல். இந்திய கடற்படையால் கடற்படை குடிமக்களின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2024 ஆண்டு. சதா சந்திக் என்னும் முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியானது எவ்விரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. விண்வெளியில் அதிக நேரம் பயணித்து உலக சாதனை படைத்துள்ள விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒலேக் குனெகொன்கோ. 4வது முறையாக சிறந்த பாடகியான கிராமி விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டேலர் ஸ்விஃப்ட். பாதுகாப்பான இணைய தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 6. பெண் பிறவிருப்பு சிதைவுக்கான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை தினம் சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 6. கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திரவ இயற்கை வாயு எத்தனை ஆண்டுகள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2048. இந்திய இராணுவத்தின் துணை தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உபேந்திர திவேலி. தற்போது தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜிகார். 2023 ஆண்டிற்கான சிறந்த வணிக பெண்மணி விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பினகா மோடி. இந்திய மியான்மர் நாடுகளுக்கிடையே டேஸ் கிலோமீட்டர் நீள எல்லை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1000
643. ஒருங்கிணைந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையமானது எங்கு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவா. சைக்ளோன் சிறப்பு படை பயிற்சி எவ்விரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் எகிப்து. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 1000வது வெற்றி பெற்ற இரண்டாவது கிரிக்கெட் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா. முதலிடம் இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.